வழியில் தங்களை செல்ல அனுமதிப்பது என்னால் இயலாது மகாதேவா. நீங்கள் குமாரியை பார்க்க இயலாது. சூரியன் உதிக்கும் வரை அதற்காக நான் தடையாக நிற்பேன் மகாதேவா. நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கடமையை நீங்கள் தான் எனக்கு அளித்தீர்கள் மகாதேவா. மகா காளியின் பிறப்பின் பயணமான பானாசுரனின் அழிவோடு தொடர்புடையதாகும். கொடூரன் பானாசுரனை அழித்து விட்டால் மகா காளியின் சம்பூர்ணமான இந்த பயணம் வீணாகிவிடும் கிருஷ்ணா. குமாரியின் அழைப்பை ஏற்று நீங்கள் இப்பொழுது சென்று விட்டால் இத்துணை நேரமாக நான், கணேசன், கார்த்திகேயன் மற்றும் நீங்கள் நம் அனைவரின் லட்சியமும் நிறைவேறாது போய்விடும் மகாதேவா. குமாரியை நீங்கள் திருமணம் செய்துவிட்டால் அதன் பின் குமாரி கன்னியாக இருக்க மாட்டார். அதன் பின் பானாசுரனின் அழிவானது ஏற்படாது. உங்களுக்கு எதிராக நின்று நீங்கள் எனக்களித்த கடமையை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் நான் உங்களுக்கு உதவியும் செய்கிறேன் மகாதேவா. கைலாயத்திற்கு சென்று விடுங்கள். சூரிய உதயத்திற்கு சிறிது நேரமே உள்ளது. காட்சி தாருங்கள் மகாதேவா. நில்லுங்கள் மகாதேவா. இல்லையெனில் நான் உங்களை வேறு வழியில் தடுக்க நேரிடும். என்னை தடுப்பது உங்கள் கடமையாகலாம். அந்த கடமையை ஆற்றக்கூடாது என்று நான் வினவவில்லை. எனினும் கன்னி குமரியை நான் நிச்சயம் சந்திப்பேன். குமாரியை நீங்கள் சந்திப்பது காலச்சக்கரத்தை அழிவை நோக்கி கொண்டு செல்லும் என்றால் நான் உங்களை தடுப்பது நிச்சயம் மகாதேவா. உலகத்தில் எந்த ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன். இதுவரை நாராயணர் மகாதேவர் குமாரியை சந்திப்பதை தடுத்திருப்பார்கள். முன்பொரு முறையும் நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்கள் சதியின் சவத்தின் மேல். இம்முறையும் நான் உங்களை தடுக்க மாட்டேன். இக்கணமும் தாங்கள் ஒரு சவத்தையே தாக்க முற்படுகிறீர்கள். ஏனெனில் சக்தியின்றி சிவன் என்பவன் சவமாவான். இல்லை நாராயண, நான் இதை செய்துதான் ஆக வேண்டும் மகாதேவா. உங்களை தடுப்பதற்கு என்னால் உங்களை தாக்க இயலாது. ஆனால் என்னை என்னால் தாக்கிக் கொள்ள இயலும். நான் உங்களிடம் கடைசி முறையாக கேட்டுக்கொள்கிறேன். கைலாயத்திற்கு திரும்பச் சென்று விடுங்கள். நீங்கள் அனைத்தும் அறிந்தவர். இருந்தும் காலச்சக்கரத்திற்கு இடையூறு விளைவிப்பதா? இக்காரணத்தினால் தங்களையே தாங்கள் தண்டிக்க முற்படுவது பொறுத்துக்கொள்ள இயலாது. அப்படியென்றால் நீங்கள் குமாரியை சந்திக்க மாட்டீர்கள் அல்லவா மகாதேவா?